மே 18 முல்லைவாய்க்காலில் நடந்த கொடூரம். என் மக்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்ட தினம். இத்தினம் கருப்பு தினம். ஆம், நினைவில் அழைக்க முடியாத இந்த தினத்தில் என் மக்கள் பட்ட துன்பங்களை எண்ணி வருந்துகிறேன். மாவீரன் கொல்லப்பட்ட தினம் என்று. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாசகத்தின் முழு உருவமே என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய அண்ணன் அவர்களுடைய மறைவு. எதற்காக நாம் போராடினோம் என்ற எண்ணம் எல்லோருக்கும் தோன்றவில்லை. அகிம்சை வழியில் போராடி பார்த்தோம், கிடைக்கவில்லை. என் மக்களை கொத்து கொத்தாக கொன்ற தினம் என்று. வீழ்வது யாராயினும் வாழ்வது தமிழன் என்பதே பெருமை. இவ்வுலகத்துக்கு தமிழன், தமிழ் என்ற பொருள் இந்த உயிர் பூச்சி எழுத்து முதலில் பிறந்தது என்பது இவ்வுலகம் அறியும். இதை அழிக்க நினைத்தாலும் அழியாது, அடக்க நினைத்தாலும் அடங்காது. வாழ்வது தமிழ், வெல்வதும் தமிழ். இதை தவிர என்னால் வேறு கூற முடியும். என் அன்பு சகோதரர்களுக்கு அனைவருக்கும் இவ்தினத்தில் என்னால் முடிந்தது. நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் இதை வாழ்த்தவும் முடியாது, வணங்கத்தான் முடியும். எல்லோருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்து, வணங்குதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மே தினம் என்பது புரட்சியின் மறு உருவம். மீண்டும் வெல்வோம், மீண்டும் ஜெயிப்போம் என்ற இந்த வாசகத்தினால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.